ஹலோ செல்லம்மா, இன்னைக்கு நான் ரசம் வச்சு கீரை பொரியல் பண்ணி பாகற்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டில் ரசத்தை தாளிச்சிக்கிறேன். ரசம் வந்து எண்ணெய் வச்சு கடுகு போட்டுக்கிட்டேன். பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கல்லுவரலில் தட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ பூண்டு, சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்கிறேன். அதை கல்லுவரலில் அப்படி தட்டி அதில் போட்டுட்டேன். அடுத்தது ஒரு ரசத்துக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கொஞ்சம் சின்ன ஜாரில் போட்டு நைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பொட்டுக்கடலை ஏன் போட்டேன் அப்படின்னா, சாம்பார் வைக்கல இன்றைக்கி, பருப்பு தண்ணி இல்லாததுனால ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது எண்ணெயில் விட்டு எல்லாத்தையும் ஒரு பரட்டிட்டு புளியும் தக்காளியும் மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, இதை எடுத்து இந்த ரசத்தில் விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே தண்ணி ஊற்றி இறக்கி மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் முளைக்கீரை வாங்கி தண்ணியில் நல்லா அலசிட்டு அது கட் பண்ணி வச்சுருக்குறேன் பொடிசா. அது பொரியலுக்காக தேங்காய் பூ போட்டு இறக்க போகிறோம். அதுக்கு இந்த ரசம் கொதி வந்துருச்சு, இதை தண்ணி விட்டு இறக்கிடலாம். அடுத்தது அந்த கீரைக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நம்ம அந்த கீரை பொரிக்கிறத காட்டுறேன். இப்போது ரசம் ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி. கீரைக்கு வானல் வச்சுட்டேன். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் குட்டியாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு அதில் கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டு ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். 2 பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கீரை வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இந்த வெங்காயத்தை கூட வச்சு கொஞ்சம் லைட்டாக அந்த கீரைக்கு தேவையான கல் உப்பு வச்சு இறக்கலாம். இப்போ அந்த கீரையை வச்சு அது கூட கல் உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் லைட்டாக அரை டம்ளர் தண்ணி விட்டு, இந்த கீரை வேகிறதுக்கு திட்டமாக அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு வெந்து இறக்கும்போது தேங்காய் பூ ஒரு அரை மூடி கம்மியாக தான் வச்சுருக்கேன். தேங்காய் பூ மிக்சியில் போட்டு ஒரு பொடிசாக நைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூ அதை வச்சு இறக்கிட்டோம்னா, இந்த ரசம் வச்சுட்டேன். அடுத்தது இந்த கீரை பொரியல் வைக்க போகிறேன். அது முடிய போகுது இப்போ ஆல்ரெடி. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாகற்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறேன். பாகற்காய், நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு குழம்பு. இது சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதனால் அவருக்கு செய்கிறேன் நான் இதை. நீங்களும் இந்த மாதிரி இந்த வெயில் நாளுக்கு இந்த கீரை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3-4 நாள் கீரை கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு மீந்து போகுதுன்னா கூட இந்த மாதிரி பொரியல் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கீரை அடிக்கடி கொடுங்க. வர்றது வெயில் காலம். அப்புறம் முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, சிறுகீரை, முளைக்கீரை எது கிடைக்குதோ வாங்கி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன். இதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க சில பேர். நான் இந்த குழம்பு ரசத்துக்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்காக நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ ஆல்ரெடி கீரை ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. நான் இறக்கிட்டு பாகற்காய் குழம்பு வைக்கிறத பற்றி காட்டுறேன் அவங்கக்கிட்ட. பாகற்காய் குழம்பு ஏன் செய்கிறேன் அப்படின்னா, சுகர் உள்ளவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுக்குறது நல்லது. அது இல்லாத வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் இருக்கும்ல, அண்டு பூச்சி, அது மாதிரி அது கசப்பு தன்மை நல்லா பாகற்காயை வெட்டி தண்ணியில் போட்டுடணும். பாகற்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் செல்லும். நிறைய எண்ணெய் விட்டுட்டேன். கடுகு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். பாகற்காய் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். வெந்தயம் போடுவேன், ஆனால் வெந்தயம் இல்லை, அதனால் வெறும் ஜீரகத்தை போட்டு தான் அந்த குழம்பு வைக்கிறேன். டேஸ்ட் நல்லா அப்படி இருக்கும். இது ஒரு நிறைய சாப்பிட்லாம். அந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இது ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. இப்போ பாகற்காய், தக்காளி, கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பிரட்டி விட்றேன். பிரட்டி விட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வச்சுட்டேன். அதில் மிளகாய் பொடி வச்சு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கணும். வதக்கிறதுல தான் இருக்குது விஷயமே.
அந்த கசப்பு தன்மைலாம் போயிடும். நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிட்டேன், அந்த பாகற்காய் குழம்பு அளவுக்கு. சும்மா தொக்கு பதத்தில் இறக்க போகிறேன் இன்றைக்கி நான் இதை. ரொம்ப இல்லை, 2 பேர் மட்டும்தான், அதுக்காக. இப்போ மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் போதும். புளி வந்து சும்மா ஒரு குட்டி தக்காளி அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கிட்டேன். நிறைய புளி செல்லல, 2 பேருக்கு மட்டும்தான்ற மாதிரி கணக்கு பண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்தேன். சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா மசித்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மிளகா பொடியெல்லாம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு இப்போ மூடி வச்சு இது சுண்ட விடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாகற்காய் போட்டு ஒரு 4 திருப்பிட்டு இப்போ நாட்டு சர்க்கரை வச்சு குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை வச்சு நான் இறக்க போகிறேன். இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டா இது தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான்டா, முடிஞ்சது. இதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்டு. இப்போ இறக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்றைக்கி கீரை, ரசம், இந்த குழம்பு, அவ்வளோதான் முடிஞ்சுது. பாய்டா செல்லம், பாய்.